கேரவானில் உடை மாற்றும் போது திடீரென இயக்குனர் உள்ளே வந்ததாக தனுஷ் பட நடிகை குற்றம் சாட்டியுள்ளார். தென்னிந்திய சினிமாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட இயக்குனர் யார்? ஜிவி பிரகாஷின் 100% காதல் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை தான் இந்த ஷாலினி பாண்டே. தெலுங்கு, இந்தி படங்களில் நடித்து பிரபலமானவர் ஆரம்ப கட்டத்தில் விரும்பத்தகாத சம்பவத்தை சந்தித்ததாக கூறி குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். நடிகை ஆவேசப்படும் அளவிற்கு நடந்தது என்ன? விஜய் தேவரகொண்டாவுடன் அர்ஜுன் ரெட்டி படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் ஷாலினி பாண்டே. இதை அடுத்து மகாநடி, 118 உள்ளிட்ட தெலுங்கு படங்களில் நடித்தவர் தமிழில் 100% காதல் என்ற படம் மூலம் தடம் பதித்தார். தொடர்ந்து ஜீவாவுடன் கொரில்லா படத்தில் நடித்த ஷாலினி பாண்டே தற்போது தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்திலும் நடித்து வருகிறார். 8 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ், தெலுங்கு, இந்தி படங்களில் நடித்து வரும் ஷாலினி பாண்டே திரைக்கு பின்னால் நடந்த ஒரு சம்பவம் குறித்து அளித்த பேட்டி அப்படியே அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் தான் ஆரம்ப கட்டத்தில் தென்னிந்திய படங்களில் நடிக்கும் போது விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று நடந்துவிட்டதாக கூறியுள்ளார். ஷூட்டிங்கின் போது கேரவனில் ஆடை மாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென அந்த படத்தின் இயக்குனர் உள்ளே நுழைந்து விட்டார் என குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வேண்டுமென்றே உள்ளே வந்ததால் கோபத்தில் அவரை திட்டி வெளியே அனுப்பிவிட்டேன் எனவும் அந்த நடிகை தெரிவித்துள்ளார். அப்போது தனக்கு 22 வயது என்பதால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை எனவும் ஷாலினி பாண்டே குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு ஆதரவாக ஒருவரும் பேசவில்லை எனவும் நடிகை ஷாலினி பாண்டே ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். இயக்குனருக்கு எதிராகத்தான் செயல்பட்டதால் எதிர்காலத்தில் உங்களுக்கான வாய்ப்பு குறையும் என சிலர் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதும் நல்வாய்ப்பாக தொடர்ந்து தனக்கு சினிமா வாய்ப்புகள் தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இளம் நடிகை ஒருவர் ஒரு இயக்குனர் தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டி இருக்கும் சம்பவம் தென்னிந்திய திரையுலகில் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. இருந்தபோதும் எந்த படத்தின் போது நடந்தது, யார் அந்த இயக்குனர் என்பது குறித்தும் ஷாலினி பாண்டே எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆகவே யாராக இருக்கும் என்கிற யோசனையையும் கிளறிவிட்டிருக்கிறது.